டெய்லி பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பெரியவங்க தனியா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் லைஃப்பில் நெறைய விஷயங்கள் அவங்க நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன கோவத்தினால நம்ம இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. 2 நாள் அம்மாகிட்ட பேசவே இல்ல. அம்மாவும் என்கிட்ட பேசல. ஃபோன் பண்ணோன்னா எடுக்க மாட்டாங்க. ஹலோ நானா வச்சுருவாங்க, பிள்ளைங்க பேசுனா பேசுவாங்க. அந்த மாதிரி கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில ஒரு ஆர்கியூமெண்ட் ஆச்சு. அதனால வந்து என்கிட்ட நீயும் பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் நிஜமா சொல்கிறேன், நம்மளுக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம போயிட்டு ஒரு சாதாரண ஒரு விஷயம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் கோவத்தில் 2 நாள் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு தெரியல. வீட்டில் வந்து இந்த தண்ணியே போகலை. பாத்ரூம்லேருந்து தண்ணியே போகலை. குளிக்கிற தண்ணி, பாத்திரம் விளக்குற தண்ணி, எந்த தண்ணியுமே போகவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆளுங்களை கூப்பிட்டு 500 1000 500 1000 அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு என்கிட்டயே சொல்லலையா, அந்த மன உளைச்சலே இருந்திருக்காங்க. அதனால தான் ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க போல் இருக்கு. நான் போனதுமே எனக்கு நல்ல ஜுரமாயிடுச்சு. நல்லா எனக்கு அம்மா வீட்டுக்கு போனாலே இப்போலாம் எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல. படுத்துடுறேன் நான். குடுகுடுன்னு ஒரு நாள் 2 நாளில் ஒடியாந்துற முடியல. 10 நாள்லாம் போய் அசால்ட்டாக தங்கிட்டு வருவேன்னு வச்சுக்கோங்களேன். லீவு அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போலாம் என்னமோ தெரில, எனக்கு அங்கே போகவும் முடிய மாட்டேது. டைமும் செட் ஆகலை. லீவ் விட்டதும் நான் சொல்லிட்டேன், எனக்கு லீவுனா நான் வந்து கண்டிப்பாக அம்மா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லிட்டே தான் இருக்கேன். தெரில என்ன பண்ண போகிறேன்னு. அவங்களுக்கு அவ்வளோ மன உளைச்சல் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தண்ணி பிரச்சனை அந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்காக வந்து சாப்பாடு செஞ்சு, எனக்கு ஜுரமா வேணானாலும் பிள்ளைங்க இருக்குது சாப்பிடுங்க, நீயும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு செஞ்சு எனக்கு அவங்க கம்பல் பண்ணி 2 பேரையும் சாப்பிட வச்சாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 12 1 மணிக்கெலாம் அந்த ஃப்ரையே சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் அதை கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டு டப்பாலெல்லாம் கட்டிட்டு எங்களுக்கு வந்து தலையெல்லாம் சீவி விட்டாங்க. எங்கள் அம்மாக்கிட்ட நான் தலையை கொடுக்க மாட்டேன்னா எண்ணெயை ஊற்றி முழுக்குன்னு சீவி விட்ருவாங்க நல்லா. அதனால் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி எனக்கு முடியல, அதனால் சரி பரவாயில்ல சீவி விடுங்க எப்படினாலும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான்.